Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஹாப்பி நியூ இயர்க்கு ஒரு வேற லெவலான ஃபோட்டோ எடிட்டிங் நம்மளோட மொபைலில் அதுவும் பிக்சார்ட்டில் எப்படி எடிட் பண்ண போகிறத பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சிருக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணினா கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சிருக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு கிளிக் சப்ஸ்கிரைப் பண்ண தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் எப்போலாம் ஒரு புது வீடியோ போடுறோமோ ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலில் ஃபாலோ பண்ணணும் ஆசையாக இருந்தால் நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இட்ஸ் ஃப்ரீ. ஸோ நீங்கள் அந்த லைக் பட்டனை தட்டும் போது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ சின்னதாக ஒரு லைக் பட்டன் தானே, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் மட்டும் போதும். கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளூ கலரில் மாறிடும். ஸோ அதை கிளிக் பண்ணி என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். அண்டு வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட இருக்க பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் இமேஜ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டூல்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் பிரைட்னஸை கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸை வந்து கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணி ஒரு 30க்கு செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கான்ட்ராஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட்டை வந்து ஒரு +31க்கு செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கிளாரிட்டி கிளிக் பண்ணுங்கள். கிளாரிட்டியை வந்து ஒரு 9க்கு செட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷனை கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷனை -100க்கு செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஹைலைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஹைலைட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஹைலைட்டை வந்து ஒரு 49க்கு செட் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஷேடோ கிளிக் பண்ணுங்கள். ஷேடோ வந்து ஒரு -25க்கு செட் பண்ணியிருக்கேன். ஓகே, சூப்பர். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியாக ஒரு ஐக்கான் இருக்கும், எரேசர் ஐக்கான். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் எரேசரை கிளிக் பண்ணிவிட்டு ஹார்ட்னஸை கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஓகே, இப்போது இமேஜ் நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இமேஜில் எங்கெங்கே ஸ்கின் பார்ட் இருக்கோ அதெல்லாம் எரேஸ் பண்ணுறேங்க. அதாவது இந்த மாதிரி ஜாவிஸ் ப்ளே மை நியூ பீட். Jarvis, drop my needle. I've been dreaming on in my head like I've seen it. A life worth living is a life with meaning. I'll do what I love till my heart stops beating. I'm feeding this demon. Got a taste, can't erase bitterness in my face. Work a job every day till your dreams fade away. ஓகே, ஓவராலாக பக்கா வந்து எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணுறேங்க. இங்கேயும் டிக் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த பிஎன்ஜி கரெக்டாக வந்து ஃபுல்லாக செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் கடைசியாக வந்து ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆட். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை இன்னும் கொஞ்சமாக பெருசாக்கிக்கலாம். ஓகே, இப்போ எரேசர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எரேசரை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை நல்லா ஜூம் பண்ணிடலாம். ஓகே, சைஸை கொஞ்சமாக கம்மி பண்ணிடலாம். ஹார்ட்னஸை ஒரு 85க்கு செட் பண்ணிவிட்டு இமேஜுக்கு மேலே, அதாவது ஹெட்டுக்கு மேலே அந்த லைட் இருக்குது. ஸோ அந்த லைட் ஹெட்டுக்கு மேலே தேவை கிடையாது, அதெல்லாம் எரேஸ் பண்ணிடலாம். கரெக்டாக இந்த மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் எரேஸ் பண்ண அந்த லைட் வந்து பேக்கில் போகும், புரியுதா? நீங்கள் எரேஸ் பண்ண நீங்கள் ஃப்ரண்ட்டில் பண்ண அது பேக்கில் ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இமேஜுக்கு பேக் சைடு தான் இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த லைட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ அந்த இமேஜ் பக்கம் வேறு லெவலாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஓகே, பக்காவாக எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணுறேங்க. இங்கேயும் டிக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த ஏரோ மார்க் வந்து ஒரு இமேஜுக்கு பேக் சைடு போய் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இமேஜ் பார்க்க இன்னும் கொஞ்சம் லுக்காகவும் இருக்குது. ஓகே, சூப்பர். அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த பிஎன்ஜி கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பிளெண்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கடைசியாக வந்து ஆடுன்னு இருக்கும். ஸோ அதை செட் பண்ணிவிட்டு இமேஜ் இன்னும் கொஞ்சம், இப்போ செட் பண்ண லைட் இமேஜை கொஞ்சமாக வந்து பெருசாக்கிட்டு டிக் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஆடுன்னு இருக்கும் கடைசியாக. ஸோ அதை செட் பண்ணிவிட்டு இந்த 2022 வந்து கரெக்டாக வந்து டாப்பில்
இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எரேசர் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறேங்க. இங்கே எரேசரை கிளிக் பண்ணிவிட்டு ஹார்ட்னஸை ஃபுல்லாக கம்மி பண்ணிடலாம். ஓகே, இப்போது இந்த இமேஜுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். அந்த இமேஜுக்கு சைட்லேயே வந்து ஒரு எஃபெக்ட் மாதிரி வரும். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது. அந்த சைடில் இருக்கிறது மட்டும் எரேஸ் பண்ணுறேங்க. சைடில் ஒரு மாதிரி அந்த ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அந்த ஒயிட் கலரில் இருக்கிறத மட்டும் எரேஸ் பண்ணுங்கள். இமேஜுக்கு மேலே தேவை கிடையாது. இந்த மாதிரி எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணுறேங்க. இங்கேயும் டிக் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ட்ரா இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் இமேஜ்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்து இமேஜை சேவ் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிக்சாரில் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிங்களே, இப்போது அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோவில் எந்த விதமான செட்டிங்ஸும் பண்ணாதீங்க, எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இங்கே ஒரு ப்ரீசெட் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். இந்த ப்ரீசெட் லிங்க் தான் அது. ஸோ இந்த ப்ரீசெட் லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க வித்தவுட் பாஸ்வேர்டு. ஸோ இந்த இதுக்கு மட்டும் வித்தவுட் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். ஸோ வேஸ்ட் பண்ணிங்க வேணுன்றவங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் வருமா வராதான்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ப்ரீசெட்டுக்கு வந்து வித்தவுட் பாஸ்வேர்டில் கொடுக்குறேன். ஸோ யூஸ் பண்ணிங்க. இப்போது இதுக்கு மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காப்பி த செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஹீலிங் மாஸ்கிங் 2 இதை டிக் பண்ணிவிட்டு மேலே டிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போது பிக்சார்ட்டில் எடிட் பண்ண ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இதில் மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேஸ்ட் த செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேங்க. பூம், ஜஸ்ட் ஒரே கிளிக் தான். இது பிஃபோர் எப்படி இருந்த இமேஜ் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேறு லெவலாக வந்து மாறி இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ இருக்கும் பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஒன் பண்ணுறேங்க. நான் நீங்கள் லைக் பண்ண எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டுருங்க. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நான் கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் எப்போலாம் புது வீடியோ போடுறோமோ எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் என்னங்க ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா என்னோட பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then, bye bye from SD.